வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மத்திய மாநில அரசுகளின் நலத்திட்டங்களை பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஸ்கீம்ஸ் வந்து கரண்ட் அஃபேர்ஸோட லிங்க் பண்ணி தான் கொடுத்துருக்கேன். மோஸ்ட்லி எஜுகேஷன் சம்மந்தமாக, மகளிர் சம்மந்தமாகவும், விவசாயிகள் மற்றும் வளர்ச்சி சம்மந்தமான ஸ்கீம்ஸில் பார்க்கலாம். அதோட மாடல் கொஸ்டின்ஸ் ஆல்ரெடி வந்து பார்ட் 1 அண்டு பார்ட் 2 அப்படின்னு 2 வீடியோஸ் போட்டிருக்கோம். அந்த வீடியோஸோட லிங்க்ஸையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற போய் பாருங்கள். அதை ஏன்னா இதில் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் மட்டும்தான் கொடுத்துருக்கோம். பட் அதில் டீட்டெயிலாக எல்லாமே கொடுத்துருக்கோம். அந்த வீடியோஸையும் ஒன்ஸ் பார்த்துக்குங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை பார்த்துட்டு வந்து இதை பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் பண்ணுறப்போ ஓகே நீங்கள் படித்தது வந்து கொஸ்டினில் ரிஃப்ளெக்ட் ஆகுதா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு யூஸாக இருக்கும். ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஒன், ஏப்ரல் 2008 வந்து தமிழ்நாடு திருநங்கை நல வாரியம் வந்து திருநங்கைகளுக்கான சமூக பாதுகாப்பு தேவைகளை நிறைவு செய்வதற்காக முக்கிய அமைப்பாக உருவாக்கப்பட்டது. வருவாய் உதவி, வீட்டு வசதி, கல்வி, வேலைவாய்ப்பு மற்றும் சுகாதார பாதுகாப்பு போன்ற தேவைகளை திருநங்கைகளின் சமூக பாதுகாப்பு வாரியம் நிறைவு செய்கிறது. திருநங்கைகளின் அடிப்படை தேவைகளை நிறைவு செய்ய என்ன செய்யலாம் என்று விவாதிக்க சமூகத்தின் பல்வேறு பிரிவினரையும் தனியார் துறையினரும் ஒன்றிணைக்கும் ஒரு தளமாகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் 1, 2 மட்டும்தான் கரெக்ட். அதாவது 2008 வந்து திருநங்கை வாரியம் வந்து ஏற்படுத்தியிருக்காங்க. அது வந்து உதவி, திருநங்கைகளுக்கான வருவாய் உதவி, வீட்டு வசதி, கல்வி, வேலைவாய்ப்பு, சுகாதாரம் போன்ற தேவைகளை வந்து வழங்குறதுக்காக அந்த வாரியத்தை ஏற்படுத்தியிருக்காங்க. இது அரசு சார்ந்த வாரியம். அதனால வந்து தனியார் துறையினை ஒருங்கிணைக்கிறதுக்கான தளம் இது கிடையாது. அடுத்தது TNRRISன் விரிவாக்கம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. TNRRSI அப்படின்னா தமிழ்நாடு ரூரல் ரோட் இம்ப்ரூவ்மெண்ட் ஸ்கீம். தமிழ்நாடு ரூரல் ரோட் இம்ப்ரூவ்மெண்ட் ஸ்கீம். அடுத்த கொஸ்டின் வந்து என்ன, பின்வருவனற்றில் எது அரசின் சமூக நல திட்டங்களில் முன்னுரிமையில் இல்லாதது? சமூக நலம் அப்படின்னாவே யார் சார்ந்து இருக்கும் அப்படின்னா வயதானவர்கள், முதியோர்கள் வந்து, அப்புறம் அந்த உடல் ஊனமுற்றவர்களும், ஆதரவற்றவர்கள், பெண்கள், குழந்தைகள், இவங்கெல்லாம் தான் அவங்களுக்கான பாதுகாப்பு தான் சமூக நலன்ல வரும். சுற்றுச்சூழல் பாதுகாப்பு வந்து சமூக நலன்ல வராது. அது வந்து சுற்றுச்சூழல் பாதுகாப்புல தான் வரும். ஓகே, அது ஒன்று மட்டும் இல்லை. அது ஆன்சர் வந்து டி. DNUHPயின் விரிவாக்கம். DNUHPயோட விரிவாக்கம் என்ன? தமிழ்நாடு அர்பன் ஹெல்த் கேர் ப்ராடக்ட். DN அப்படின்னா தமிழ்நாடு அர்பன் ஹெல்த் கேர் ப்ராடக்ட். அதுதான் வந்து DNUHP. இந்த மாதிரி கண்டிப்பாக ஒரு இது கொடுத்து என்ன விரிவாக்கம் கண்டிப்பாக கேட்பாங்க. அது எது கேட்பாங்கன்னு தெரியாது. அது சம்மந்தமாக தமிழ்நாட்டோட மின் ஆளுமை அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கில் வீடியோஸ் போடுவோம். அதில் கொடுக்குறேன். தமிழ்நாடு மின் ஆளுமைகள் அப்படிங்கிறதுல வந்து கொடுப்பேன். அதில் இதெல்லாம் கொடுத்துடலாம். பின்வருவனற்றில் எதற்காக மகாத்மா காந்தியின் சமுதாய கல்லூரி தமிழ்நாட்டில் தொடங்கப்பட்டுச்சு? மகாத்மா காந்தியோட சமுதாய கல்லூரிகள் வந்து தமிழ்நாட்டில் செயல்பட்டு இருக்கு. அது எதற்காக தொடங்கப்பட்டுச்சு அப்படின்னா சிறை கைதிகளுக்கு சிறையில் தொழிற்பயிற்சி அளிக்கிறது. அதாவது சிறை கைதிகள் வந்து கல்வியே வந்து மகாத்மா காந்தி ஸ்கீம்ல தான் வந்து அவங்க 10th எழுதுறதுக்கு, 12th எழுதுறதுக்கு, அந்த மாதிரி பயிற்சிகளுக்கெல்லாம் மகாத்மா காந்தியோட ஸ்கீம் பேர்ல தான், அவர் பேர்ல தான் வந்து அவங்களுக்கு கல்வி கற்றுக் கொடுத்துட்டு வராங்க. ஸோ மகாத்மா காந்தியோட கல்வி ஸ்கீம்ல அப்படின்னாவே சிறை கைதிகள்ங்கிறத நான் வச்சுக்கேன். அடுத்தது, காவலன் செயலி வந்து தமிழக காவல்துறையின் முன்முயற்சி. இதன் முக்கிய இலக்கு குழுவானது எதையோட குழுக்காக யூஸ் பண்றது காவலன் செயலி அப்படின்னா பெண்கள் குழுக்காக உருவாக்கப்பட்டது. அடுத்த கொஸ்டின், உழவருக்கு இலவச மின்சாரம் வழங்கும் திட்டத்தை அமல்படுத்தியது யாருடைய அரசு? உழவர்களுக்கு வந்து இலவச மின்சாரம் வழங்கும் திட்டத்தை அமல்படுத்தியது யாருடைய அரசுனா கருணாநிதியோட அரசு தான் வந்து விவசாயிகளுக்கு இலவச மின்சார திட்டத்தை கொண்டு வந்தாரு. அடுத்தது, பெருந்தொற்று நோயினால் முடக்கப்பட்ட காரணத்தினால் உருவான கற்றல் குறைபாட்டை வந்து சரி செய்வதற்காக உருவாக்கப்பட்ட திட்டம் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா இளம் தேடி கல்வி திட்டம். அதாவது கொரோனா பீரியட்ல வந்து குழந்தைகள் வந்து கற்றல் தடைபடக்கூடாது அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் கொண்டு வந்ததா என்னன்னா இல்லம் தேடி கல்வி திட்டம். இல்லம் தேடி கல்வி திட்டம். அடுத்தது, பின்வருவனற்றில் அன்னை தெரசா நினைவு திருமண உதவி திட்டம் எதனை அடிப்படையாக கொண்டது? அன்னை தெரசாவோட திருமண உதவி திட்டம் எதனை அடிப்படையாக கொண்டதுன்னா அனாதை பெண்களின் திருமணம். அனாதைன்னு சொல்லக்கூடாது, அந்த வார்த்தையை தவிர ஆதரவற்ற பெண்கள். ஆதரவற்றோன்னா யாரும் சப்போர்ட் இல்லைன்னு அர்த்தம். அதனால ஆதரவற்ற பெண்களின் திருமணம். இன்னும் அந்த வார்த்தைகளை மாற்றாம வச்சுட்டு இருக்காங்க டிஎன்பிசி. பட் ஆதரவற்ற பெண்களின் திருமணம். தமிழக அரசால் தொட்டில் குழந்தை திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 1992ஆம் ஆண்டு. தொட்டில் குழந்தைகள் திட்டம் அப்படின்னாவே 1992. இது யார் கொண்டு வந்து அப்படின்னா
செல்வி ஜெயலலிதா அவர்களால் வந்து கொண்டு வரப்பட்ட திட்டம். அவங்க கொண்டு வந்த உன்னதமான திட்டங்கள்ல இது முதன்மையான திட்டம். தொட்டில் குழந்தைகள் திட்டம் 1992. தமிழ்நாட்டில் இன்னுயிர் காப்போம் நம்மை காப்போம் 48 திட்டத்தின் நோக்கம் சாலை விபத்தின் மூலம் ஏற்படும் இறப்பை குறைக்கிறது. இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48 திட்டத்தோட நோக்கம் என்னன்னா சாலை விபத்துல இறப்பை குறைக்கிறதுக்கு. அதாவது இது ஆல்ரெடி வீடியோஸ்லேயே சொல்லியிருக்கேன். ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா ஃபர்ஸ்ட் 48 மணி நேரத்துக்கு விபத்து ஏற்பட்டவர்களுக்கு வந்து எந்த ஹாஸ்பிட்டல், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலாக இருந்தாலும் ஓகே, பிரைவேட் ஹாஸ்பிட்டலாக இருந்தாலும் அதற்கான முழு செலவையும் வந்து அரசே ஏற்றுக்கொள்ளும். அதுதான் வந்து இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48. தமிழ்நாடு சமூக வாரியம் உருவாக்கப்பட்ட ஆண்டு என்ன அப்படின்னா 1954. சென்ட்ரல் கவர்மெண்ட் உருவாக்குனது 1952. தமிழ்நாடு அரசு உருவாக்குனது 1954. டிஎன்ஹெச்ஆர்எஸ்ஆர்பி திட்டம் குறிப்பாக கவனம் செலுத்துவது எதற்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. டிஎன்ஹெச்ஆர்எஸ்ஆர்பி அப்படின்னா முதல் வந்து தமிழகத்தில் பொருள் மற்றும் பிறந்த குழந்தை இறப்பு விகிதங்களை குறைக்கணும். அதற்கு அடுத்தது என்னன்னா விபத்து பராமரிப்பு. இதெல்லாம் தான் அந்த திட்டத்தோட நோக்கங்கள். தமிழகத்தில் பொருள் மற்றும் பிறந்த குழந்தை இறப்பு விகிதத்தை குறைக்கிறது, விபத்து இல்லாமல் பராமரிக்கிறதா இந்த திட்டத்தினோட நோக்கம். ரெண்டாவது வந்து தவறு. பழங்குடியினர் வந்து ஆரோக்கியத்தை மேம்படுத்துதல் அப்படிங்கிறது வந்து தவறு. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளை பணியமர்த்திய முதல் மாநிலம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது தமிழ்நாடு தான். தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளை பணியமர்த்திய முதல் மாநிலம் வந்து தமிழ்நாடு. தமிழ்நாடு ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து திட்டமானது யாரால் அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படிங்கிறது வந்து ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து திட்டத்தையும் சத்துணவு திட்டத்தையும் அறிமுகப்படுத்தினது யாருன்னா எம்ஜி ராமச்சந்திரன். எம்ஜிஆர் அவர்கள் தான் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு உதவி திட்டத்தின் கீழ் கர்ப்பிணி பெண்களுக்கு வழங்கப்படும் நிதி உதவி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. 12,000. டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு உதவி திட்டத்தின் கீழே ஏழை கர்ப்பிணி பெண்களுக்கு வழங்கப்படும் உதவித்தொகை என்ன அப்படின்னா 12,000. இது 2022 கொடுத்துருக்க கொஸ்டின். 12,000 தற்போது என்ன அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கலாம். வந்து 18,000 ரூபாய் வந்து உதவித்தொகையாக வழங்கிட்டு வராங்க. அதில் 14,000 ரூபாய் வந்து ரொக்கமாகவும் 4,000 ரூபாய் வந்து மருத்துவ உதவி, அதாவது ஊட்டச்சத்து பொருட்களாக வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. 4,000 ரூபாய் ஊட்டச்சத்து பொருட்களாக வழங்கிட்டு வராங்க. அப்போ டாக்டர் முத்துலட்சுமியோட மகப்பேறு உதவித்தொகையோட மொத்த மதிப்பு வந்து 18,000 ரூபாய். தமிழக அரசு வழங்கும் விலையில்லா கறவை மாடு பெற தகுதியானவர்கள் யாரு அப்படின்னு பார்த்தா வறுமையிலும் வறுமையான குடும்ப தலைவியாய் உள்ள பெண்கள் தான் வந்து பெறக்கு தகுதியானவர்கள். காவலன் SOS என்ற செயலின் நோக்கம் என்ன அப்படின்னா ஆபத்து காலங்களில் வந்து மக்களின் இருப்பிடத்தை கண்டறிதல். ஆபத்து காலங்களில் வந்து மக்களோட இருப்பிடத்தை கண்டறியறது. தமிழ்நாட்டின் முதலமைச்சர் சூரிய சக்தி பசுமை வீடு திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 2011. தமிழ்நாட்டின் முதலமைச்சர் சூரிய சக்தி பசுமை வீடு திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு வந்து 2011. அண்ணாதுரை செயல்படுத்த ஆர்வமாக இருந்த முதல் யோசனை 1 ரூபாய்க்கு 3 கிலோ அரிசி வழங்குவது ஆகும். அண்ணாதுரை வந்து செயல்படுத்த ஆர்வமாக இருந்த முதல் யோசனை வந்து 1 ரூபாய்க்கு 3 கிலோ அரிசி வழங்குதல் ஆகும். அடுத்தது கீழ்கண்டவற்றை பொருத்தணும். என்னென்ன அப்படின்னா மகப்பேறு நல உதவி திட்டம் அப்படின்னா இந்திரா காந்தி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வழங்குறது. அது 5,000 ரூபாய் வழங்கிட்டு வந்தாங்க. மகப்பேறு நல உதவி திட்டம் அப்படின்னா இந்திரா காந்தியோடது. வளரிடம் பெண்கள் மேம்பாட்டு திட்டம் அப்படிங்கிறது ராஜீவ் காந்தியோடது. வளரிடம் பெண்கள் மேம்பாட்டு திட்டம் ராஜீவ் காந்தி. இந்த 2 ஸ்கீமுமே சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீமு. இலவச தையல் இயந்திரம் வழங்கும் திட்டம் வந்து சத்தியவாணி முத்து அம்மையார் தான் வந்து இலவச தையல் வழங்கும் இயந்திரம், அதாவது இலவச தையல் இயந்திரம் வழங்கும் திட்டம். ஆதரவற்ற பெண்களுக்கு திருமண நிதி உதவி திட்டம் வந்து அன்னை தெரசா. ஆதரவற்ற பெண்களுக்கு திருமண உதவி திட்டம் யாரோட பெயர்ல வழங்கிட்டு வராங்கன்னா அன்னை தெரசா. தமிழ்நாடு ஊரக புத்தாக்கு திட்டத்துக்கு உதவுவது யாரு அப்படின்னு கேட்டா உலக வங்கி தான் தமிழ்நாடோட புத்தாக்க திட்டத்துக்கு உதவிட்டு வராங்க. இது ஒரு பொறுத்துக தான். ஏழை விதவை மகளின் திருமண உதவி அப்படின்னா ஈவேரா மணியம்மையாரோட நினைவு திட்டம். விதவை மருமகனம் அப்படின்னா டாக்டர் தர்மபால் அம்மையாரோட திட்டம். அரசு அனாதை இல்லங்கள் வந்து சத்யா அம்மையார் பெயர்ல வழங்கிட்டு வராங்க.
தையல் இயந்திரம் இலவச வழங்குதல், அதாவது இலவச தையல் இயந்திரம் வழங்கும் திட்டம் வந்து சத்தியவாணி முத்து அம்மையார். அனாதை இல்லம் அப்படின்னா சத்திய அம்மையாரும், தையல் இயந்திரங்கள் வழங்கும் திட்டம் வந்து சத்தியவாணி முத்து அம்மையார் பெயரில் வழங்கிட்டு வராங்க. எந்த திட்டம் வந்து வளர் இளம் பருவத்தினருக்கான நலத்திட்டங்கள், வாழ்வொளி திட்டம். வாழ்வொளி திட்டம் தான் வளர் இளம் பருவத்தினருக்கான நலத்திட்டங்கள். பின்வருவற்றில் எது தாய் திட்டத்தின் தொடர்பு உடையது? தாய் ஸ்கீம் அப்படிங்கிறது வந்து எதோட தொடர்புடையது அப்படின்னா தமிழ்நாடு குக்கிராமங்களின் மேம்பாட்டு திட்டம். தமிழ்நாடு குக்கிராம மேம்பாட்டு திட்டம் தான் தாய் ஸ்கீமோட தொடர்புடையது. தமிழ்நாட்டில் குக்கிராமங்கள் மேம்பாட்டிற்காக அறிமுகப்படுத்தப்பட்ட திட்டத்தின் பெயர் என்ன அப்படின்னாலும் தாய் திட்டம் தான். தமிழகத்தில் மிஷன் குழு ஏன் உருவாக்கப்பட்டது? செம்ட், அதாவது செம்ட் அப்படிங்கிறது ஏன் உருவாக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. தேசிய மின் ஆளுமை திட்டத்தின்படி திறன் மேம்பாட்டு முயற்சியின் ஒரு பகுதி தான் தமிழகத்தில் மிஷன் குழு. சத்தியவாணி முத்து அம்மையார் நினைவு இலவச தையல் இயந்திரம் வழங்கும் திட்டத்தின் பயனாளிகள் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஆதரவற்ற விதவைகள் தான் இந்த திட்டத்தோட பயனாளிகள். சமூக நல வாரியம். சமூக நல வாரியம் வந்து 1954 உருவாக்கப்பட்டுச்சு. தமிழ்நாடு சமூக நல வாரியம் பெண்களுக்கு வந்து குழந்தை நலனை ஏற்படுத்த திட்டங்கள் செயல்படுத்துவது அப்படின்னா இதுவும் எஸ்சி எஸ்டி மற்றும் ஆதரவில்லோர்களுக்கான திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. இது மூன்றுமே சரி இந்த திட்டத்துக்கு. இதுவும் பொறுத்துக்கே தான். அடுத்தது வேலைவாய்ப்பு உருவாக்க திட்டம் அப்படின்னா யாருன்னா இது சென்ட்ரல் கவர்மெண்டோட ஸ்கீமு. வேலைவாய்ப்பு உருவாக்க திட்டம் அப்படின்னா ஸ்வர்ண ஜெயந்தி சாகரி ரோஸ்கர் யோஜனா அப்படின்னா வேலைவாய்ப்பு உருவாக்க திட்டம். சமூக உதவி திட்டம் அப்படின்னா தேசிய குடும்ப நன்மை திட்டம். சமூக உதவி திட்டங்கிறது தேசிய குடும்ப நன்மை திட்டம். மனித மேம்பாட்டு திட்டம் அப்படின்னா குறைந்தபட்ச தேவைகள் திட்டம். மனித மேம்பாட்டு திட்டங்கள் வந்து குறைந்தபட்ச தேவை திட்டங்கள் வருது. அடுத்தது பிரதான் மந்திரி கிரீஷ் சின்சாயி ரோஜன் அப்படின்னா என்னன்னா பயிர் காப்பீடு திட்டம். பிஎம்கேஎஸ்ஒய் நாம வச்சுங்க. பிஎம்கேஎஸ்ஒய் அப்படின்னா பிரதான் மந்திரி கிரீஷ் சின்சாயி யோஜனா அப்படின்னா பயிர் காப்பீட்டு திட்டம். அரசாங்கத்தின் நலத்திட்டங்களை பற்றி பின்வரும் அறிக்கையை கவனிக்கணும். அதுல எது சரியானது அப்படின்னு சொல்றது அதான் கொஸ்டின். அந்தியோதயா அன்ன யோஜனா திட்டத்தின் கீழ் உணவு தானியங்கள் ஏழை குடும்பங்களில் உள்ள ஏழைகளுக்கு கோதுமை ஒன்றுக்கு 2 ரூபாய்க்கும் அரிசி கிலோ 3 ரூபாய்க்கும் வந்து வழங்கிட்டு வராங்க. தேசிய முதியோர் ஓய்வு திட்டத்தின் கீழே முதியோர் மற்றும் ஆதரவற்றவர்களுக்கு வந்து 75 ரூபாய் மத்திய ஓய்வூதியமாகவும் பெரும்பாலான மாநில அரசும் வழங்கும் தொகையை கூடுதலாக வழங்கிட்டு வராங்க. 75 ரூபாய் மத்திய அரசு வந்து ஓய்வூதியமா கொடுக்குறாங்க அப்படின்னா இரண்டுமே சரி. ஜவஹர் ரோஸ்கர் யோஜனா எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னா 1989. ஜவஹர் ரோஸ்கர் யோஜனானா 1989. இது என்னன்னா ரூரல் டெவலப்மெண்ட்டுக்கு. எந்த திட்டம் குறைவான வருவாய் உள்ள மக்களுக்கு சுகாதார பாதுகாப்பை அளிக்கிறது அப்படின்னா ஆயுள் காப்பீடு திட்டம். சுகாதார பாதுகாப்புக்கு ஆயுள் காப்பீடு திட்டம். 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் வந்து எப்படி மதிப்பிடப்பட்டுள்ளது அப்படின்னா தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உத்தரவாத திட்டம். 100 நாள் வேலைவாய்ப்பு என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உத்தரவாத திட்டம். எந்த திட்டத்தின் மூலம் கிராமப்புற தொழிலாளர்களுக்கு வேலை மற்றும் ஊதியம் உறுதி செய்யப்படுகிறது அப்படின்னா MGNREGA. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம். MG அப்படின்னாவே மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உத்தரவாத திட்டம். பொறுத்துக்க தான். தேசிய சுகாதார திட்டம் வந்து எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு அப்படின்னா 2005 தான் தேசிய சுகாதார திட்டம் வந்து அறிமுகப்படுத்துறாங்க. 2005 தேசிய சுகாதார திட்டத்தை அறிமுகப்படுத்துறாங்க. தேசிய எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு திட்டம் வந்து 1992. தேசிய எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு திட்டம் 1992. தேசிய மருத்துவ குழு சட்டம் வந்து 2019. தேசிய மருத்துவ குழு சட்டம் வந்து 2019. தமிழ்நாடு பொது சுகாதார சட்டம் வந்து 1939. தமிழ்நாடு பொது சுகாதார சட்டம் வந்து 1939லயே கொண்டு வந்துட்டாங்க. அடுத்து நில சீர்திருத்த நோக்கங்களை நிறைவேற்ற எடுக்கப்பட்ட முக்கிய நடவடிக்கை மற்றும் திட்டங்கள் என்னென்ன அப்படின்னு நில சீர்திருத்தத்துக்கானது என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா இதில் இருக்கிற 1, 2, 3, 4 அனைத்துமே சரிதான். இடைத்தரகர்களை ஒழித்தல், நில உரிமையாளர்கள் குத்தகைதாரர்கள் உறவை ஒழுங்குபடுத்துதல் மற்றும் நிலத்தின் மீது உச்ச வரம்பு வைப்பதின் மூலம் நிலத்தை மறுபங்கீட்டு செய்தல்,
சிதறிய நிலங்களை ஒருங்கிணைத்தல், நிலப்பதிவுகளை கணினிமயமாக்குதல் மற்றும் பதுக்குகிறது. எந்த சமூக பாதுகாப்பு திட்டம் பெண்களின் ஆரோக்கியத்திற்கு மகப்பேறுக்கும் பயனளிக்கிறது அப்படின்னா APPMJAY தான் வந்து உதவி. ஏழைகளின் அதாவது ஸ்கீம் படிக்கிற போது அந்த ஷார்ட்கட்டு கொடுத்துருப்போம்ல, அதையும் பார்த்துக்குங்க. இங்கிலீஷில் வந்து சைடில் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா இவங்க வந்து ஒட்டுக்க பேரை கொடுக்காம ஷார்ட்கட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து ஸ்கீமும் படிக்கணும், அதோட ஷார்ட்கட்ஸையும் நோட் பண்ணிக்கணும். தமிழ்லையும் தெரிஞ்சுக்கணும், ஹிந்தியிலையும் தெரிஞ்சுக்கணும். ஒரு ஸ்கீம் என்ன அப்படின்னா அது ஹிந்தியில் என்ன பேர் இருக்குது, இங்கிலீஷில் என்ன பேர் இருக்குதுன்னு பார்த்துக்குங்க. ஏன்னா எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு சேர்த்து படிங்க. தமிழில் ஒரு வார்த்தை யூஸ் பண்ணியிருப்பாங்க, இங்கிலீஷில் அது கரெக்டாக தான் இருக்கும், ஹிந்தியில் வேறு மாதிரி இருக்குது. ஸோ மூணையும் கம்பைன் பண்ணி படிங்க. கிராமப்புற ஏழைகளின் வாழ்வாதாரங்களை வலுப்படுத்த எந்த வேலைவாய்ப்பு திட்டம் மிகவும் முக்கியமானது அப்படின்னா மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் தான் கிராமப்புற ஏழைகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கான திட்டம். PMRY அப்படின்னா என்ன அப்படின்னா பிரைம் மினிஸ்டர் ரோஜ்கர் யோஜனா. பிரைம் மினிஸ்டர் ரோஜ்கர் யோஜனா. PM சக்தி என்பது பொருளாதார வளர்ச்சி மற்றும் நிலையான வளர்ச்சிக்கான மாற்று அணுகுமுறை ஆகும். இது வந்து எதில் கவனம் செலுத்துகிறது அப்படின்னு கேட்டோம்னா பன்முக இணைவை வந்து கவனம் செலுத்துகிறது. ஸ்வர்ண ஜெயந்தி சாகரி ரோஜ்கர் யோஜனா எதரோட தொடர்புடையது அப்படின்னு பார்த்தோம்னா கிராமப்புறம் நகரப்புறம் பாதி நகர்ப்புறம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இது வந்து ஆன்சர் வந்து இந்தியாவில் மகாத்மா காந்தி ரூரல் வேலைவாய்ப்பு திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு வந்து பிப்ரவரி 2, 2006. பிப்ரவரி 2, 2006. இந்தியாவில் செய்யுங்கள் திட்டம் மேக் இன் இந்தியா திட்டம் வந்து தொடங்கப்பட்டது எப்போ அப்படின்னு பார்த்தோன்னா செப்டம்பர் 25, 2014. அடுத்து நகரப்புறத்தில் உள்ள அடிப்படை வசதிக்கான கிராமப்புறத்தில் வழங்கும் பூரா அதாவது PURA திட்டமானது 2003 வந்து கிராம வளர்ச்சி திட்டங்களில் செயல்படுத்தப்பட்டுள்ளது. அப்படின்னா 5000 வட்டாரங்களில். அது SANKALP சங்கல்ப், அதாவது SANKALP அப்படிங்கிறது எதனோட தொடர்புடையது அப்படின்னா திறன் மேம்பாட்டு திட்டம். இது வந்து திறன் மேம்பாட்டு திட்டம். அடுத்தது ECLGS திட்டம் அப்படின்னா என்னன்னா அவசர கால கடன் உத்தரவாத திட்டம். ECLGS திட்டம்னா அவசர கால கடன் உத்தரவாத திட்டம். சீனாவில் வந்து சர்வதேச குழந்தைகள் தினம் கொண்டாடப்படுறது ஜூன் 1. இந்திய அரசு வந்து 2005ஆம் ஆண்டு வந்து பாரத் நிர்மான் என்று அழைக்கப்படும் ஒரு கால எல்லைக்கோட்டுக்குட்பட்ட திட்டத்தை அறிமுகப்படுத்தியது. இது கீழ்கண்ட படத்தில் பாரத் நிர்மான் திட்டத்தில் தொடர்பில்லாதது எது அப்படின்னா சுய உதவி குழுக்கள்லாம் வந்து தொடர்பு இல்லாதது. அடுத்த கொஸ்டின் பார்த்தானா மேட்ச் பண்ணுறது, அதாவது திட்டம் என்னென்ன திட்டம் எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தொட்டில் குழந்தைகள் திட்டம் வந்து அதாவது பெண் குழந்தைகளை பாதுகாக்கிறதுக்காக கொண்டு வந்தது தொட்டில் குழந்தைகள் திட்டம் அப்படின்னா பெண் குழந்தை பாதுகாப்பு. சேவை இல்லங்கள் அப்படின்னா பொருளாதாரத்தில் பின்தங்கிய பெண்களை பாதுகாப்பறதா என்ன அப்படின்னா சேவை இல்லங்கள். மகிழா சக்தி கேந்திரா அப்படிங்கிறது கிராமப்புற பெண்களுக்கு அதிகாரம் அளிக்கிறது. சகி அப்படிங்கிறது வந்து வன்முறையால் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு உதவுறதா சகினா வன்முறையால் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு உதவுறது. மகிழா சக்தி அப்படின்னா கிராமப்புற பெண்களுக்கு அதிகாரம் அளிக்கிறது. அடுத்து பார்த்தோம்னா கிசான் சூரியோதயா அப்படின்னா எதோட தொடர்புடையதுன்னா மின்சாரத்தோட தொடர்புடையது. சூரியோதயா அப்படின்னா மின்சாரத்தோடு தொடர்புடையது. பிரதான் மந்திரி கிசான் சம்மன் நிதி அப்படின்னா இது வந்து எதோடனா பயிர் காப்பீடு திட்டம். கிசான் சம்மன் நிதி அப்படின்னா பயிர் காப்பீட்டு திட்டம். சாகர் கேது சர்வாங்கி கல்யாண் யோஜனா 2 அப்படின்னா எதோட தொடர்புனா மீனவர்கள் நலன். சாகர் கேது சர்வாங்கி கல்யாண் யோஜனாங்கிறது மீனவர்கள் நலன். SHOTH சாத் யோஜனா அப்படின்னு எதோட தொடர்புனா மாணவர்கள் நலன். சாத் யோஜனானா மாணவர்கள் நலன். ஜனனி சிசு சுரக்ஷி கரியாகாரம் இலவச டிராப் பேக் அப்படிங்கிற சேவையை வந்து எது உண்மை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஜனனி சிசு சுரக்ஷா கரியாகாரம் அப்படிங்கிறதுல இலவச டிராப் பேக் வந்து எதனோட தொடர்புடையது அப்படின்னு பார்த்தோம்னா
JSSK ஆனது DNHSF இல் தமிழ்நாட்டில், அதாவது இந்த சுரக்ஷா ரோஜனாங்கிற ஸ்கீம் வந்து தமிழ்நாட்டில் ஒரு முன்னோடி திட்டமாக தொடங்கப்பட்டது. டிராபேக் வாகனம் வந்து 1 வயது குழந்தையும் தாயையும் கொண்டு செல்ல, அதாவது பிறந்த டெலிவரி ஆகுறாங்கல்ல குழந்தைகள் வந்து அவங்கள கொண்டு போய் வீட்டிலேயே விடுறதா இந்த ஸ்கீமோட திட்டம். டெலிவரி ஆகிறதும் சரி, அதுக்கப்புறம் மறுபடியும் குழந்தைகளுக்கு ஏதாவது பிரச்சனை நோய் அப்படின்னு சொல்லி ஹாஸ்பிட்டலில் வந்திருந்தாங்கன்னா 1 வயசுக்குள்ள இருக்கிற குழந்தைகளை வந்து வீட்லேயே கொண்டு போய் விடுறதா இந்த திட்டத்தோட இன்னொரு பார்ட். 3 டிராப் பேக் அப்படிங்கிற ஒரு ஸ்கீமும் இந்த திட்டத்தில் இருக்கு. FAME, அதாவது FAME திட்டத்தின் நோக்கம் என்ன அப்படின்னா பொழுதுபோக்குவரத்தை மின்மயமாக்கறதா இது. சாரி, பொழுதுபோக்குவரத்தை வந்து மின்மயமாகறதா இந்த FAME திட்டத்தோட முதன்மை நோக்கம். பொறியியல், மானுடவியல், சமூக அறிவியல் போன்ற பாடத் தொகுதிகளை தேசிய அளவில் திறந்த இணைய வழி கல்வியாக அளித்து கொண்டிருக்கும் திட்டத்தின் என்ன அப்படின்னா ஸ்வயம் அப்படிங்கிறது தான் இந்த திட்டத்தோட பேரு. ஸ்வயம் அப்படிங்கிறது தான் இந்த திட்டத்தின் பேரு. அடுத்தது பாருங்க, சுகாதாரம் மற்றும் குடும்ப நல கொள்கை குறிப்பு 2021-22 படி கோவிட் தொற்று சவாலின் போது தமிழக அரசு மிகவும் சிறப்பாக தனது கவனத்தை தாய் மற்றும் குழந்தை பராமரிப்பு, சுகாதார முயற்சிகள் மற்றும் சேவை மற்றும் பிற தொற்றாத நோய்களிலிருந்து திறம்பட சேவையாற்றியது. இந்தியாவில் மருத்துவர்களுக்கும் நோயாளிகளுக்குமான விகிதம் அதிக அளவில் உள்ளவற்றில் தமிழ்நாடும் ஒன்று. அப்படிங்கிறதுல வந்து ஃபர்ஸ்ட் 1 2 உண்மை, ஆனால் ஏவுக்கான சரியான விளக்கம் கிடையாது. இது திறம்பையா செயல்பட்டுட்டு வந்துச்சுன்னு சொல்லியிருக்காங்க. இங்க மருத்துவர்கள் துறையோட பணியாட்களை பத்தி சொல்லியிருக்காங்க. ஸோ 2 சரிதான், ஆனா 2 ஒன்றும் தொடர்பு படுத்தல. தேசிய கிராமப்புற சுகாதார பணி தொடங்கப்பட்ட ஆண்டு வந்து 2005. தேசிய கிராமப்புற சுகாதார பணி தொடங்கப்பட்டது வந்து 2005. அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு முதுமை பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக பின்வருவற்றில் இந்திய அரசால் அறிமுகப்படுத்தப்பட்ட திட்டம் என்ன அப்படின்னா பிரதமரின் ஸ்ராம் யோகி மன்தன் திட்டம். ஸ்வாஜல் திட்டம் அப்படின்னு என்னன்னா குடிநீர் மற்றும் சுகாதாரம். ஸ்வாஜல், ஜல்லுனாவே தென்னின்னு அர்த்தம். அப்போ ஸ்வாஜல் திட்டம்னா குடிநீர் மற்றும் சுகாதாரம். சமக்ஷரா சிக்ஷா அப்படிங்கிறது என்னன்னா மனிதவள மேம்பாடு சார்ந்த திட்டம். சமக்ஷர சிக்ஷானா சேவா போஜ் யோஜனா அப்படிங்கிறது வந்து பண்பாட்டு சார்ந்ததாகும். சம்பூர்ண பீமா கிராம யோஜனா அப்படிங்கிறது வந்து தகவல் தொடர்பு அமைச்சகம். குழந்தை பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக பின்வரும் திட்டங்கள் இந்திய அரசால் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. என்னன்னா ஒருங்கிணைந்த குழந்தைகள் பாதுகாப்பு திட்டம். ஒருங்கிணைந்த குழந்தைகள் பாதுகாப்பு திட்டத்தை குழந்தை பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக கொண்டு வரப்பட்ட திட்டம். பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா திட்டத்திலிருந்து ஏழை மற்றும் பாதிக்கப்படக்கூடிய குடும்பங்களுக்கு ரூபாய் அதாவது எவ்வளவு வந்து ஆண்டுக்கு சுகாதார காப்பீட்டாக ஒரு குடும்பத்திற்கும் 2ஆம் மற்றும் 3ஆம் நிலை பராமரிப்பு மருத்துவமனைகள் பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படின்னா 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் இன்சூரன்ஸ் கொடுக்குறாங்க. அதுதான் வந்து இந்த கேள்வி. எவ்வளவு இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணிக்கலாம் அப்படின்னா 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் பயன்படுத்திக்கலாம். ஒரு குடும்பத்திற்கு, ஒரு நபருக்கு கிடையாது, ஒரு குடும்பம். சப்போஸ் கிளைம் பண்ணாமல் இருந்தால் ஒரு ஆள் வந்து மேக்சிமம் எவ்வளோ கிளைம் பண்ண முடியுமோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து KVK அப்படின்னா என்ன? அதாவது இதில் என்னன்னா பின்வற்றில் சரியாக பொருந்தியுள்ளது எது அப்படின்னா KVK கிசான் விஞ்ஞான் கேந்திரா அப்படின்னு கொடுத்துருக்கு. இது தவறு. மீதி SMAE அப்படின்னா வேளாண் விரிவாக்க துணை நடவடிக்கை சரி. NSTA தேசிய திறன் மேம்பாட்டு முகமை, இதுவும் சரி. ATMA அதாவது ATMA அப்படின்னா விவசாய தொழில்நுட்ப முகமை, இந்த 3 சரி. அதாவது 2, 3, 4 சரி. பேட்டி பச்சாவோ பேட்டி பதாவோ என்னும் ஒன்றிய அரசின் திட்டத்தின் நோக்கம் கிடையாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுல 4வது இது வந்து நோக்கம் கிடையாது. அதாவது சம்பந்தப்பட்ட பெண் குழந்தையின் பெயரில் நிரந்தர வைப்பு தொகை ஏற்படுத்துதல் வந்து கிடையாது. மற்றபடி பாலின அடிப்படையில் தேர்வு நீக்கத்தை வந்து தடை செய்கிறது. பெண் குழந்தைகளின் வாழ்வு மற்றும் பாதுகாப்பினை உறுதி செய்வதற்கு உதவுது. பெண் குழந்தைகளின் கல்வி மற்றும் பங்கேற்பினை உதவுது. அது பேட்டி பச்சாவோ பேட்டி படாவோனா பெண் குழந்தைகளை பாதுகாத்து கல்வி வழங்குறது தான் இந்த ஸ்கீமோட பெயரே. ஸோ வந்து
பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளான குழந்தைகளையும் மீட்டு அவர்களுக்கு வந்து பாதுகாப்பையும் கல்வியும் வழங்குறது இந்த ஸ்கீமோட முதன்மை நோக்கம். அடுத்து இந்திய அரசின் பின்வரும் திட்டங்களில் துப்புரவு தொழிலாளர்களின் பாதுகாப்பையும் மதிப்பையும் உறுதி செய்வது எது அப்படின்னா நமஸ்தே அப்படிங்கிற ஒரு ஸ்கீமை கொண்டு வந்து அவங்களுக்கு அது நமஸ்தே அப்படிங்கிற ஸ்கீமு கீழே துப்புரவு பணியாளருக்கு கீழே காப்பீடெல்லாம் கொண்டு வந்தாங்க. அதுதான் வந்து நமஸ்தே திட்டம். பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா திட்டத்தின் முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுல பின்வரும் கூற்றுகளில் வந்து எந்த ஒன்று சரியானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. உஜ்வாலா அப்படின்னா சுகாதார சேவை மற்றும் சுத்தமான சுற்றுச்சூழலை கிராமப்புற மகளிருக்கு வழங்க வேண்டும். அனைத்து கிராமப்புற வீடுகளிலும் திரவமயமாக்கப்பட்ட சுத்தமான பெட்ரோலிய வாயு ஆற்றல் எரிபொருளை வழங்குவது. அதாவது உஜ்வாலா திட்டத்துக்கு கீழே இலவச எல்பிஜி சிலிண்டரை வழங்கிட்டு வந்தாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பி தான் இதனோட ஆன்சர். அனைத்து கிராமப்புற வீடுகளுக்கும் திரவமயமாக்கப்பட்ட சுத்தமான பெட்ரோலிய வாயு ஆற்றல் எரிபொருளை வழங்குதல், எல்பிஜி சிலிண்டர் வழங்குறதா இந்த திட்டத்தோட நோக்கம். அது டிஜிட்டல் இந்தியா எதன் முயற்சி செயல்படுத்த ஆண்டு? டிஜிட்டல் இந்தியா உருவாக்கப்பட்ட ஆண்டு வந்து 2015. மேக் இன் இந்தியா அதாவது மேக் இன் இந்தியா பிரச்சாரத்தில் சின்னத்தில் உள்ள விலங்கு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சிங்கம். மேக் இன் இந்தியா பிரச்சாரத்தில் சின்னத்தில் உள்ள விலங்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சிங்கம். மகிழா கிசான் சக்திகரான் பரியோஜனா, மகிழா கிசான் சக்திகரா பரியோஜனா MKSP. மகிழா கிசான் சக்திகரா பரியோஜனா MKSP. இத்திட்டம் வந்து ஏதாவது எது சரியானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 2ம் 4ம் மட்டும் சரி. முறையான முதலீடுகளை செய்து பெண்களுக்கு அதிகாரம் அளிக்க வேண்டும். முறையான முதலீடுகளை செய்து பெண்களுக்கு அதிகாரம் அளிக்க வேண்டும். வீட்டில் உணவு மற்றும் ஊட்டச்சத்து பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும். வீட்டில் உணவு மற்றும் ஊட்டச்சத்து பாதுகாப்பை உறுதி செய்யறது இந்த திட்டத்தோட முதன்மை நோக்கங்கள். 2, 4 சரி. எந்த பாதுகாப்பு திட்டத்தின் மூலம் அரசின் நேரடி முதலீட்டின் மூலம் பெண் குழந்தைகளின் உரிமையை பாதுகாத்து அவர்களுக்கு அதிகாரம் அளித்தல் வழியாக பாலின பாகுபாட்டை பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டம். பின்வருவற்றில் எவை சரியாக இணைக்கப்பட்டுள்ளது? வத்சலயா இயக்கம் வந்து திருநங்கைகள் விரிவான மறுவாழ்வு அப்படிங்கிறது தவறு. மீதி 3ம் சரி. 2, 3, 4 சரி. அதாவது சக்தி இயக்கம் அப்படிங்களுக்கு பெண்களுக்கு குடியுரிமை சார்ந்து வாழ்வு முழுமைக்கும் ஆதரவு வழங்குறதா வந்து சக்தி இயக்கம், பெண்கள் சார்ந்த சக்தினாவே. போஷான் 2.0 இயக்கம் அப்படிங்கிறது வந்து குழந்தைகள் மற்றும் சிறுமிகளின் ஊட்டச்சத்து குறைபாட்டின் சவால்களை நிவர்த்தி செய்யறதா என்னன்னா போஷான் 2.0. ஸ்மைல் திட்டம் வந்து பிச்சை எடுக்கும் நபர்களின் விரிவான மறுவாழ்வுக்கு ஸ்மைல் திட்டம். குழந்தைகளையும் பெண்களையும் கட்டுப்படுத்துவதையும் தடுத்தல், கடத்தப்பட்டவர்களை மீட்டெடுத்தல், கடத்தப்பட்ட பாலியல் தொழிலில் ஈடுபடுத்தப்பட்ட பெண்களுக்கு புனர்வாழ்வு கொடுத்தல், மீண்டும் சமுதாயத்தோடு வாழ்வதற்கான சூழலை உருவாக்குதல் ஆகியவற்றை செயல்படுத்த உருவாக்கப்பட்ட திட்டம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒன் ஸ்டாப் சென்டர். இதுக்கு ஆன்சர் ஒன் ஸ்டாப் சென்டர். உஜ்வாலா 2005 தொடங்கப்பட்ட அணுகக்கூடிய மலிவு பொறுப்பு பயனுள்ள மற்றும் நம்பகமான ஆரம்ப சுகாதார வசதிகள் குறிப்பாக மக்கள் தொகையில் ஏழை மற்றும் பாதிக்கக்கூடிய பகுதிகளுக்கு வழங்கப்படுவதற்கான திட்டம். அதாவது சுகாதாரமான இதை தொடங்குறதுக்கு 2005 தொடங்கப்பட்ட திட்டம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. தேசிய கிராமப்புற சுகாதார பணி திட்டம். வறுமை ஒழிப்பு திட்டங்கள் ஏன் குறுகிய அளவில் மட்டும் வெற்றி பெற்றன அப்படின்னு பார்த்தோம்னா வேலை வாய்ப்பு திட்டங்களில் குறைபாடு, உள்ளார்ந்த அடிப்படையில குறைபாடு, திட்டப்பணிகள் நிர்வாகத்தில் ஏற்பட்ட தொய்வு, இதெல்லாம் தான் வறுமை ஒழிப்பு திட்டங்கள் வந்து குறுகிய அளவில் மட்டுமே வெற்றி பெற்றுச்சு.